ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட் அதை வந்து எப்படி கொஸ்டின் டைப்லையும் நெகட்டிவ் டைப்லையும் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சில ரூல்ஸ் பார்ப்போம். சிங்குலர் வெர்பு, அதாவது வெர்பு ஒன்னோட எஸ்ஓ இல்லாட்டி இஎஸ்ஓ ஆட் பண்ணோம்னா அந்த வெர்பை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது சிங்குலர் வெர்பு வந்துச்சுன்னா அந்த வெர்பை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும்னா டஸ் ப்ளஸ் வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு நம்ம பிரிக்கணும். இதில் வந்து டஸ் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்ப், இது வந்து மெயின் வெர்புன்னு நம்ம எடுத்துக்கணும் V1. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஏன் இப்படி பிரிக்கிறோங்கிறத நான் சென்டென்ஸ் வரப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோஸ் அப்படிங்கிறத இப்போ பிரித்து பார்ப்போம். கோஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் வெர்பு, ஏன்னா கோ அப்படிங்கிறது வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம், அதோட இஎஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ கோஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் வெர்பு. இதை நம்ம பிரித்தோம்னா டஸ் ப்ளஸ் கோ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் வந்து டஸ் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்ப், கோ அப்படிங்கிறது வந்து மெயின் வெர்பு. அடுத்தது வந்து ப்ளூரல் வெர்பு, அதை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். ப்ளூரல் வெர்பை பிரித்தோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா டூ ப்ளஸ் வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு கிடைக்கும். இதில் டூ அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்ப், வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்மை வந்து நம்ம மெயின் வெர்புன்னு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோ அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். கோ அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் வெர்பு, அதை பிரித்தோம்னா டூ ப்ளஸ் கோ அப்படின்ட்டு கிடைக்கும். ப்ளூரல் வெர்பை பிரித்தோம்னா டூவை வச்சு பிரிக்கணும், அதுவே சிங்குலர் வெர்பை பிரித்தோம்னா டஸ்ஸை வச்சு பிரிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். சி ரைட்ஸ் எ லெட்டர், அதாவது அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸை கொஸ்டின் டைப்பில் எப்படி மாற்றுறதுன்னு இப்போ பார்ப்போம். கொஸ்டின் டைப்பில் மாற்றுறதா இருந்தால் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்பிங் வெர்ப், அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து மெயின் வெர்பு வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து கொஸ்டின் டைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி கொஸ்டின் டைப்பில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். இந்த சென்டென்ஸில் பார்த்தோம்னா சி அப்படிங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ரைட்ஸ் அப்படின்ட்டு சிங்குலர் வெர்பு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா ரைட்ஸ் அப்படின்ட்டு மெயின் வெர்பு மட்டும்தான் இருக்குது. நம்ம கொஸ்டின் டைப்பில் மேக் பண்ணணும்னா ஹெல்பிங் வெர்பும் தேவைப்படும், மெயின் வெர்பும் தேவைப்படும். ஆனால் இங்கே வந்து மெயின் வெர்பு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இந்த ரைட்ஸ் அப்படிங்கிற வெர்பை வந்து நம்ம பிரிக்கிறோம். அப்போ ரைட்ஸ் அப்படிங்கிற வெர்பை நம்ம பிரித்தோம்னா டஸ்ஸை வச்சு பிரிக்கணும். ஏன் டஸ்ஸை வச்சு பிரிக்கிறோம்னா ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் வெர்பு, அதனால தான் டஸ்ஸை வச்சு நம்ம பிரிக்கிறோம். அப்போ ரைட்ஸ் அப்படிங்கிறத பிரித்தோம்னா டஸ் ப்ளஸ் ரைட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் வந்து டஸ் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்பு, ரைட் அப்படிங்கிறது வந்து மெயின் வெர்பு. இப்போ இந்த சென்டென்ஸை வந்து கொஸ்டின் டைப்பில் வந்து மாற்றுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஹெல்பிங் வெர்பை எடுத்து எழுதணும். அப்போ டஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ சீன்னு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மெயின் வெர்பை எடுத்து எழுதணும். மெயின் வெர்பை எடுத்து எழுதணும்னா ரைட் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் மிச்ச வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். ஏ லெட்டர், அப்போ நமக்கு சென்டென்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். டஸ் சி ரைட் ஏ லெட்டர், அதாவது அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாளா அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஹெல்பிங் வெர்ப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து மெயின் வெர்பு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் டைப்போட ஸ்ட்ரக்சர் அப்படியே கிடச்சிருக்கு. அதுவே நெகட்டிவ் டைப்பில் வந்து கொஸ்டின் யூஸ் பண்ணோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா ஹெல்பிங் வெர்ப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நாட் யூஸ் பண்ணிட்டு மெயின் வெர்பு யூஸ் பண்ணணும். அப்போ இந்த சென்டென்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்னா டஸ் சி நாட் ரைட் எ லெட்டர், அதாவது டஸ் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்ப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் சீன்னு வரணும், அதுக்கப்புறம் நாட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் வெர்பு எடுத்து எழுதணும். இந்த ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டென்ஸோட மீனிங் எப்படி வரும்னா அவள் லெட்டர் எழுதவில்லையா அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். இப்போ இந்த சென்டென்ஸை நெகட்டிவ் டைப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு ரூல் பார்ப்போம். ஒரு சென்டென்ஸை நெகட்டிவ் டைப்பில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து ஹெல்பிங் வெர்ப், அதுக்கப்புறம் வந்து நாட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் வெர்பு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இந்த சி ரைட்ஸ் எ லெட்டர் அப்படிங்கிறது நெகட்டிவில் மாற்றினோம்னா எப்படி கிடைக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் சீன்னு வரும், அதுக்கப்புறம் வந்து ஹெல்பிங் வெர்பு டஸ்ன்னு வரும், அதுக்கப்புறம் நாட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் வெர்பு வரும்.
அப்போ வந்து ரைட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் மிச்ச வேர்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து எழுதணும். இந்த இடத்துல ஏ லெட்டர் எடுத்து எழுதிடணும். அப்போ நமக்கு சென்டென்ஸ் எப்படி கிடைக்கும்னா சி டஸ் நாட் ரைட் எ லெட்டர் அப்படின்னு கிடைக்கும். நெகட்டிவில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது சீனு சப்ஜெக்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஹெல்பிங் வெர்ப் டஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, நாட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் வெர்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டென்ஸோட மீனிங் எப்படி வரும்னா அவள் கடிதம் எழுதவில்லை அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். தே பிளே ஃபுட்பால், அதாவது அவர்கள் ஃபுட்பால் விளையாடினார்கள். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி கொஸ்டின் டைப்லையும் நெகட்டிவ் டைப்பில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா தே அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், அதனால தான் ப்ளே அப்படின்ட்டு ப்ளூரல் வெர்பு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு கொஸ்டின் டைப் மாற்றுறதா இருந்தால் ஹெல்பிங் வெர்பு தேவைப்படும். ஆனால் இந்த சென்டென்ஸில் வந்து ஹெல்பிங் வெர்பு இல்லை. அதனால் இந்த ப்ளே அப்படிங்கிற வெர்பை வந்து நம்ம பிரிக்கணும். ப்ளே அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் வெர்பு. அப்போ ப்ளூரல் வெர்பு வந்துச்சுன்னா டூவை வச்சு நம்ம பிரிக்கணும். அப்படி பிரித்தோம்னா ப்ளே அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்னா டூ ப்ளஸ் ப்ளே அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் வந்து டூ அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்ப், ப்ளே அப்படிங்கிறது வந்து மெயின் வெர்ப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து கொஸ்டின் டைப்பில் எப்படி எடுத்து எழுதுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹெல்பிங் வெர்பை எடுத்து எழுதணும். அப்போ டூ அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க சப்ஜெக்ட் தே அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மெயின் வெர்பு ப்ளேன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதர் வேர்ட்ஸ் ஃபுட்பால்னு வரும். அப்போ நமக்கு சென்டென்ஸ் எப்படி கிடைக்கும்னா டூ தே ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு கிடைக்கும். அதாவது அவர்கள் ஃபுட்பால் விளையாடினார்களா அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். அதுவே வந்து நெகட்டிவ் டைப்பில் கொஸ்டின் கேட்குறதா இருந்தால் எப்படி வரும்னா டூ தே நாட் ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு கிடைக்கும். அதாவது அவர்கள் ஃபுட்பால் விளையாடவில்லையா, அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டூ அப்படின்ட்டு ஹெல்பிங் வெர்பு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தே அப்படின்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நாட் யூஸ் பண்ணிட்டு ப்ளே அப்படின்ட்டு மெயின் வெர்பு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் டைப்பில் கொஸ்டின் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டைப்பில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த தே ப்ளே ஃபுட்பால் அப்படிங்கிறத வந்து எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து ஹெல்பிங் வெர்பு வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் வெர்பு வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த தே ப்ளே ஃபுட்பால் அப்படிங்கிறத நெகட்டிவில் மாற்றணும்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தே அப்படிங்கிறது வரும், அதுக்கப்புறம் வந்து ஹெல்பிங் வெர்பு டூ வரும், அதுக்கப்புறம் நாட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ப்ளே அப்படிங்கிறது வந்து மெயின் வெர்பு, அதுக்கப்புறம் மிச்ச வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடணும். அப்போ ஃபுட்பால் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு ஃபுல் சென்டென்ஸ் எப்படி கிடைக்கும்னா தே டூ நாட் ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு கிடைக்கும். நெகட்டிவில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸோட மீனிங் இப்போ பார்ப்போம். அவர்கள் ஃபுட்பால் விளையாடவில்லை, அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேபிள் ஃபார்ம் வந்து கொஸ்டின் டைப்புக்கு வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டூ யூஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஐ, வி, யூ, தே, ப்ளூரல் நவுன் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நெகட்டிவ் டைப்பில் கொஸ்டின் கேட்டோம்னா நாட் ப்ளஸ் வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து டஸ் யூஸ் பண்ணோம்னா சிங்குலர் சப்ஜெக்ட் அதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். டஸ் அதுக்கப்புறம் வந்து ஹீ, சி, இட் சிங்குலர் நவுன் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். அதுவே நெகட்டிவ் டைப்பில் கொஸ்டின் கேட்டோம்னா நாட் ப்ளஸ் வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். இது கொஸ்டின் டைப்புக்கு உண்டான டேபிள். அடுத்தது வந்து நெகட்டிவ் டைப்புக்கு உண்டான டேபிள் பார்ப்போம். நெகட்டிவ் டைப்பில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஐ, வி, யூ, தே, ப்ளூரல் நவுன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டூ நாட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் வெர்பு வந்து யூஸ் பண்ணணும். அதாவது வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து வரும். அதுவே வந்து ஹீ, சி, இட் அதுக்கப்புறம் சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டஸ் நாட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் வெர்பு யூஸ் பண்ணணும். அதாவது வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும்.
ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.